அன்பு தேவ பிள்ளைகளை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களில் பெரும்பாலான நேரங்களில் அவருடைய ஊழிய பாதையில் அவருக்கு இடையூறு செய்து கொண்டிருந்தவர்கள் யார் என்று பார்த்தால் இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரர்கள், இப்படி மத பின்னணியம் உள்ளவர்கள் அநேகர் எப்பொழுதுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு செய்து கொண்டே இருந்தார்கள். அதாவது அவருடைய சுபாவங்களில் மிக முக்கியமான ஒரு சுபாவம் என்னவென்று சொன்னால் குற்றம் கண்டுபிடிப்பது, குறை சொல்வது, நியாயம் தீர்ப்பது, இப்படிப்பட்ட காரியங்களிலே அவர்கள் மிக அதிகமாக ஈடுபட்டார்கள். தங்களை மற்றவர்களோடு ஒப்பிட்டு நாங்கள் அவர்களிலும் மேன்மையானவர்கள் என்று தங்களை காட்டிக்கொள்வதற்கான முயற்சியிலே அவர்கள் அப்படி செய்து கொண்டிருந்தார்கள். பொதுவாக உத்தமர்கள் யாரையும் குறை கூறுவதில்லை. மற்றவர்களை குறைத்து பேசுகிற ஒருவன் இருப்பான் என்று சொன்னால் அவனிடத்தில் தாழ்மை இல்லை என்று அர்த்தம். மற்றவர்களை எப்பொழுதுமே நியாயம் தீர்த்து விரல் நீட்டிக்கொண்டே இருக்கின்ற ஒரு மனிதன் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவர் வாழ்க்கையில் நிச்சயமாக ஏராளமான குறைவுகள் இருக்கும். ஆனால் சில நீதியான கிரியைகள் அவர்களுக்கு ஆவிக்குரிய பெருமையை கொண்டு வந்து விட்டது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் பெரும்பாலும் அவர்கள் வந்து, உங்கள் சீசர்கள் ஓய்வு நாளிலே கதிர் குய்து சாப்பிடுகிறார்களே, கை கழுவாமல் சாப்பிடுகின்றார்களே, ஓய்வு நாளில் ஒரு சூம்பின கையுடைய ஒருவனை இயேசு கிறிஸ்து சொஸ்தமாக்கின போது ஓய்வு நாளில் இப்படி செஞ்சீங்களே என்று சொல்லி அவர்கள் எல்லா நேரங்களிலும் அவர்கள் பிரச்சனைக்குரியவர்களாகவே இருந்தார்கள், குற்றம் பிடிக்கிறவர்களாகவே இருந்தார்கள். ஒரு முறை அப்படித்தான் லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் ஒரு ஓய்வு நாளில் ஒரு பரிசேயனுடைய வீட்டில் ஆண்டவர் உணவருந்தும்படியாக அழைக்கப்பட்டிருந்தார். அப்படி போன நேரத்தில் நீர்க்கோவை வியாதியுள்ள ஒரு மனிதன் அங்கே வருகின்றார். அப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே இருந்த பரிசேயருடைய மனதை அறிந்து கேட்கின்றார், ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் யாருமே ஒரு பதில் சொல்ல. அவங்களுக்கு தெரியும் ஓய்வு நாளில் ஒரு வேலையும் செய்யக்கூடாது. இதற்கு முன்னதாகவே ஒரு சூம்பின கையுடையவனை அவர் சொஸ்தமாக்கினதை குறித்து குற்றம் பேசினார்கள். ஆனால் இந்த முறை அமைதியாக இருக்கின்றார்கள். அப்பொழுது இயேசு சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால், உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளில் ஒரு துறவிலே விழுந்தால் அதை உடனே தூக்கி விட மாட்டானோ? இந்த எருதை விட இந்த கழுதையை விட ஒரு மனுஷன் வந்து ரொம்ப மனுஷ உயிர் அவ்வளவு மோசமானதா என்பதை அங்கே எடுத்துரைக்கின்றார். அதாவது ஆண்டவரே குற்றம் பிடிக்காத விஷயங்களில் நம்ம மனிதர்களை குற்றம் காணுகிறோம். பல நேரங்களில் நாம் யோக்கியர்கள் என்று காட்டிக்கொள்வதற்காக மற்றவர்களை குறை சொல்லுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் தான் இயேசுவின் ஊழியத்திலே மிகப்பெரிய இடையூறாக இருந்தார்கள். இன்றைக்கும் கூட நான் உங்களுக்கு சொல்கின்றேன், மத ரீதியான ரிலீஜியஸ் பீப்புளாக நாம் இல்லாமல் ஆவிக்குரியவர்களாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. குற்றம் காண்கிறவர்களாக இல்லாமல் அரவணைத்து செல்கிறவர்களாக, இந்த குற்றத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்குரிய காரியங்களை செய்கிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. God bless you.